தருவேன் நான். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். 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 சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்களாக பாடுவோமா? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. வாசிப்போமா? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமென். ஓகே, தேவன் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பதாக தேவன் தொடர்ந்து நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து சென்று அதுக்கு பின்பதாக நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்ல போகிறோம். அன்றைக்கு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். இந்த நாளும் கூட இந்த மாதத்திலே ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னால், தேவன் தம்முடைய மகிமை நாளை நிரப்புவேன். ஆமென். ஏற்கனவே நாங்கள் சென்ற நாட்களில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுவிட்டோம். சாலமோன் ஒரு பிரமாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டினான். அங்கே அநேக பொண்ணு வெள்ளியல் அநேக விதமான விலை உயர்ந்த மரங்களை கொண்டு வந்து பிரமாண்டமான ஆலயத்தை கட்டி அங்கே என்ன செய்யலான்னு சொன்னால், உடன்படிக்கையை கொண்டு வந்து அங்கே பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைத்து அவங்க பாடகர்கள் நாங்கள் லேவிகள் ஆசாரிகள்லாம் சேர்ந்து கர்த்தரை பாடி துதித்து ஆராதித்த வேளையிலே வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பிட்டு. ஹல்லேலூயா. ஆசாரிகள் நிற்கக்கூடாத அளவுக்கு தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பிட்டு என்பதை குறித்து சென்ற நாங்கள் பார்த்தோம், தியானித்தோம். ஆகவே கர்த்தர் இந்த மாதத்தில் இந்த எல்ஷடாய் குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்று சொன்னால், தேவன் தம்முடைய மகிமையினாலே உங்களை ஒவ்வொரு நிரப்புவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய மகிமையினால் உங்களை நிரப்புவார்.
ஆமென். சென்ற நாட்களில் பார்த்து நாங்கள் மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் அந்த ஆசாரிகள் என்ன செய்தால் ஒருமனப்பட்டு ஒருமித்து பூரிகைகளை ஊதி எக்காலங்களை ஊதி என்ன சொன்னாங்களாம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று சொல்லி பாடி துதித்து ஆராதித்தார்கள். அவருடைய மகிமை வெளிப்பட்டது. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய மகிமையை நாங்கள் காண வேண்டுமா இருந்தால், தேவனுடைய பிரசனத்தை நாங்கள் மகிழ்ந்து களி கூற வேண்டுமா இருந்தால், எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஒருமனப்பட்டலாக ஐக்கியம் உள்ளதாக ஒரே சிந்தியோடு கூட ஒரே ஆவியோடு கூட கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே தம்முடைய மகிமையினாலே நிரப்புறவராய் இருக்கிறார். தொடர்ந்து இன்று நாள் நாங்கள் பார்க்க போறோம் தேவனுடைய மகிமையை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது, ஆண்டவர் இன்று நாளும் எங்களுக்கு என்னத்தை பேசும்படியாக சித்தமா இருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போறோம். ஏன்னு சொன்னா நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டதுனால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டதுன்னா அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேலே வீட்டிருக்கிறவராய் இருக்கிறார். சென்ற நாட்கள் அங்கே வாசித்தோம் ஏசாயா புத்தகத்திலே. அங்கே ஏசாயா தரிசனத்தை காண்கிறார். என்னவென்று சொன்னால் அங்கே ஊசியா ராஜா மரணம் அடைந்த நாட்களிலே அங்கே தேவன் எப்படிப்பட்டவராக இருந்தாராம், உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்க கண்டான். அங்கே பார்க்கும்போது சேராபீங்கள் என்ன செய்யணும்னால் கண்களை மூடி சட்டைகளினால பறந்து அங்கே ஒருவரை பார்த்து என்ன சொன்னாங்களாம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று அங்கே பாடி துதித்தார்கள். அப்பொழுது என்ன சொன்னால் அந்த ஆலயம் புகையினாலே நிறைந்தது. தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பிட்டு அங்கே அஸ்திவாரங்கள் அசைந்தது என்று சென்ற நாட்களிலே பார்த்தோம். அதே போல நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது சொன்னால் அசையாத ராஜ்யமா இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 28வது வார்த்தையை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் வாசியுங்கள். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறலாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொண்டிருக்க கடவோம். அல்லேலூயா. ஆகவே இங்கே வேதம் என்ன சொல்லுனால் இந்த நிருபத்தை எழுதின தேவ மனிதன் தேவனுடைய ஆவினால் எழுதப்பட்ட வார்த்தை என்ன சொன்னால், நானும் நீங்களும் எப்படிப்பட்ட ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போறோம், எப்படிப்பட்ட இடத்துக்கு நாங்கள் போக போறோம்னால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறலாகிய நாம். அல்லேலூயா. நானும் நீங்களும் இருக்கிற ராஜ்யம், இந்த ராஜ்யம் இந்த உலகம் எல்லாம் ஒரு நாள் அசைந்து போய்விடும், எல்லாம் ஒரு நாள் அழிந்து போய்விடும். ஆனால் அசைவில்லாத ராஜ்யம், அழியாத ராஜ்யம் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் ஒன்று. ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்குள்ள போற நாங்கள், அதை நாங்கள் பெறப்போற நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம்னு சொன்னால் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆராதனை? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஆமென். நாங்கள் தேவனுடைய மகிமை நான் நிரப்பப்பட வேண்டுமா என்றால், தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டுமா சொன்னால், அவருடைய சிறகுகளால மூடி எப்பொழுதும் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சொன்னால், எங்களுக்கு இருக்க வேண்டிய காரியம் என்ன சொன்னால் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். உங்களை என்னையும் தேவன் கவனித்து பார்க்கிறவராய் இருக்கிறார். நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவ சமூகத்துக்கு வர்றீங்கள், எப்படிப்பட்ட எண்ணத்தோடு தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியா வர்றீங்கள், தேவனை குறித்த பயம் இருக்கிறதா, தேவனுக்குரிய பக்தி இருக்கிறதா, தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை நாங்கள் கொடுக்கிறோமா? இந்த நாள் நான் தேவனுடைய சமூகத்துக்கு போக போறேன், கர்த்தரை ஆராதிக்க போறேன், எப்படிப்பட்ட இருதத்தோடு தேவ சமூகத்துக்கு நான் வருகிறேன், நீங்க வருகிறேன் என்பதை தேவன் கவனித்து பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் கடமைக்காக வந்தோமா, இல்லை உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்க வந்தோமா, அவருடைய பிரசன்னத்தில் நிரப்பப்பட வேண்டும் அந்த வாஞ்சியோடு வந்தோமா, ஒரு எதிர்பார்ப்போடு வந்தோமா என்பதை கர்த்தர் கவனித்து பார்க்கிறவராய் இருக்கிறார். அப்படி நாங்கள் ஒரு வாஞ்சியோடு கூட எதிர்பார்ப்போடு கூட தேவ சமூகத்துக்கு வருவோம் என்று சொன்னால் அவர் தம்முடைய மகிமையினாலே உங்களையும் என்னையும் அவர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்றது நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளையை நாங்கள் மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், அந்த மகிமையினாலே நிரப்பப்பட வேண்டுமா இருந்தால், எங்கள் வாழ்நாள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஜீவன் பிரியும் வரை தேவனுடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு கூட அவரை நாங்கள் தேட வேண்டும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்டு கானானுக்கு புறப்பட்டு போனாங்க. சென்ற மாதத்தில் நாங்கள் வாசித்தோம். என்னென்ன அவளை சூழ என்னென்ன அவளை சுற்றி மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் அவளை முன்னும் பின்னும் பாதுகாத்து கொண்டே இருந்தது.
ஆண்டுடைய பிரசன்னம் அவர்களை வழிநடத்தி கொண்டே இருந்தது. எந்த சேதமும் வரவில்லை, எந்த குறைவும் அவருக்கு காணப்படவில்லை. வனாந்திரத்திலே 40 வருஷம் கர்த்தரை போஷித்தாரு, பாதுகாத்தாரு, எந்த தீங்கும் அணுக முடியவில்லை. காரணம் சொன்னால் தேவனுடைய மகிமை அந்த ஜனங்களை சூழ்ந்திருந்தது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவருடைய அடக்கல கூடாரத்துக்குள்ளே, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே, அவருடைய மகிமைக்குள்ளே யாரெல்லாம் கடந்து வருகிறார்களோ அவர்களை சூழ அந்த மகிமை காணப்படும். ஹல்லேலூயா. இங்க யாரா இருந்தாலும் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றினால், கர்த்தரை உண்மையாய் தொழுது கொண்டால், கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்து அவருக்கு பயந்து வாழ்ந்தால் அவருடைய மகிமை உங்களை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விட்டு விலகாதபடிக்கு அவரை பாதுகாத்தார், நடத்தினார். என்று சொன்னால் வாக்குத்தத்தம் பண்ண தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாள் நாங்கள் பார்க்க போற காரியம் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளையாகிய நாங்கள் தேவனை தேடுறதிலே இன்னும் ஆர்வம் கொள்ள வேண்டும். ஆண்டவரை இன்னும் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கூட அவரை நாங்கள் தேடுவோம் என்று சொன்னால் அவர் தம்முடைய மகிமையினாலே எங்களை நிரப்புறவராய் இருக்கிறார். 1 நாளாகமம் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுவது தாவீதினுடைய காரியங்களை குறித்து பார்க்கும்போது 1 நாளாகமம் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிற வேளையிலே அங்கே வாசிப்போம் என்று சொன்னால், நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக, சவுலின் நாட்களில் அதை தேடாமல் போனோம் என்றான். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது என்ன செய்யணும், தாவீது ராஜாவான பின்பதாக அவர் சொல்லுகிறார் என்ன சொன்னால், நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக, சவுலின் நாட்களிலே அதை என்ன செய்யாம தேடாமல் போனோம் என்றான். இங்கே பார்க்கும்போது தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். கர்த்தர் தாவீதை அங்கே வனாந்திரத்தில் அவனை சந்தித்தாரு. அவன் மேல் தேவனுடைய அபிஷேகம் வந்தது. கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாக, 2வது ராஜாவாக தெரிந்து கொண்டார். ஆனால் அவனை குறித்து வாசிக்கும் போது அவன் கர்த்தரை ஆராதிக்கிற மனிதன், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற மனிதன், தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமான ஒரு மனிதனாக காணப்பட்டான். ஆனால் இங்கே பார்க்கும்போது அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால், அவனுடைய இருதயத்தினுடைய பாரம் என்னன்னு சொன்னால், ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அநேக சங்கீதத்திலே நாங்கள் வாசிக்கும் போது அங்கே வேதம் சொல்றது, அவன் அந்தி சந்தி மத்தியான வேலையெல்லாம் என்ன செய்யறானாம், கர்த்தரை துதித்தான். தேவனை தேடுவதே அவருடைய நோக்கமாக இருந்தார். அவருடைய வாரம் எல்லாம் என்னன்னு சொன்னால் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அதுவே அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆனா இங்கே பார்க்கும்போது சவுலின் நாட்களை என்னன்னு சொன்னால் அங்கே கர்த்தருடைய பெட்டியை தேடாம போனான். அங்கே தேடாம போனார்கள். அங்கே வாசிக்கிறோம். ஏன்னு சொன்னா சவுல் வாழ்ந்த நாட்களிலே கர்த்தர் சவுலை தேவனுடைய அங்கே இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவை தெரிந்து கொண்டார். கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணினார். அவனை கொண்டு அந்த ஜனங்களை ரட்சித்தார், வழிநடத்தினார். ஆனா கடைசி நாட்களில் பார்க்கும்போது அவன் கர்த்தரை தேடுவதை விட்டு விட்டான். தேவன் சொன்ன வார்த்தையை புறக்கணித்து விட்டான். தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் அங்கே தன்னுடைய இஷ்டப்படி நடந்து கொண்டான் சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 1 நாளாகமம் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும் படிக்கு தேடின நிமித்தம் செத்து போனான். இங்க என்ன நடக்கிறதா, இங்கே தேவன் அவனை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் ராஜாவாக, தேசத்து தலைவனாக, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியா தெரிந்து கொண்டார். ஆனா கடைசி நாட்களில் பார்க்கும்போது என்ன இருக்குனால் அவன் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளவில்லை. ஆண்டவருடைய மகிமை எங்களோட கூட இருக்க வேண்டுமா இருந்தால் ஆண்டவர் எங்களை ராஜாக்களாக ஆசைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார். சில விசுவாசிங்க பக்கத்தில் பார்த்து, நான் ஒரு ராஜா. அல்லேலூயா. அங்கே 1 பேதுரு புத்தகத்தில் வாசிக்கும் போது எங்களை தேவன் என்ன செய்கிறாராம், ராஜாக்களாக தெரிந்து கொள்கிற ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். அல்லேலூயா. அங்கே ராஜாவாக தெரிந்து கொண்டார் ஆண்டவர். ஆனா இங்கே பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை அவன் என்ன செய்யவில்லை, கை கொள்ளவில்லை. அது மாத்திரமில்லை, கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தம் என்ன செய்யலாம், கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பாக்களை கேட்கும்படிக்கு தேடின நிமித்தமாக என்ன செய்தாராம், செத்து போனான். தேவனுடைய பிள்ளைய நாங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வருகை பரியந்தம் எப்பொழுதும் கர்த்தரை உண்மையாய் தேட வேண்டும், முழு இதயத்தோடு தேட வேண்டும்,
முழு ஆத்துமாடு தேட வேண்டும். நாங்கள் எங்க போனாலும் எங்கு வந்தாலும் என்னதான் செய்தாலும் எங்களுடைய நோக்கம் எங்களுடைய குறிக்கோள் என்று சொன்னால் ஆண்டவரையும் நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். ஜீவனுள்ள தேவன் அவர் என்னுடைய ரட்சகர் என்று ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கப்படும். அவர் தான் என்னுடைய ரட்சகர், அவர் தான் என்னுடைய மீட்பர், அவர் தான் என்னுடைய மேய்ப்பர், அவர் தான் எனக்கு ஜீவன் கொடுத்தவர், நாம் வாழ்றது கத்திருக்கான்னு சொல்லி என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ண வேண்டும். எந்த சூழ்நிலை உங்களுடைய உபத்திரவம் வரலாம், பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், கைவிடப்பட்ட சூழ்நிலை வரலாம், அந்த வேளைக்கு யாரை தேட வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். இந்த சவுல் கைவிடப்பட்ட சூழ்நிலை, உபத்திரவப்பட்ட சூழ்நிலை, ஜனங்கள் எல்லாம் மனவிட்டு விலகி போன சூழ்நிலை, தான் என்ன செய்யறது அறியாத சூழ்நிலை எங்க போனான்? அஞ்சனம் பார்க்கிறவர்கள், குறி சொல்லுறவர்கள், ஆராதனைக்கு ஒரு வழி சொல்லுவாங்களா, ஆராதனைக்கு ஒரு பாதை சொல்லுவாங்களா, நான் இப்ப என்ன செய்ய சொல்லி கர்த்தரை தேடாமல் அங்கே உலகத்தினுடைய காரியத்தை தேடினபடினாலே எங்க வேதம் சொல்றது அவன் என்ன செய்தானாம்? செத்தே போனான். அல்லேலூயா. நானும் நீங்களும் சாகும்படியாக அழைக்கப்படவில்லை, நாங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவை இந்த நாட்கள்ல தேவனுடைய மகிமை தங்கள் கண்டடைய வேண்டுமா என்றால், தேவனுடைய மகிமை எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சந்ததியாக கர்த்தருடைய மகிமை காணப்பட வேண்டுமா என்றால், இந்த நாளும் ஆண்டவர் எங்களுடைய பார்த்து சொல்ற வார்த்தை என்ன சொன்னால், தேவனை தேடுதலே அதிக ஆர்வம் காட்ட வேண்டும். அல்லேலூயா. நீங்க கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுற தேவனாய் இருக்கிறார். அவ இங்க பார்க்கும்போது உங்க ஒன்று நாலாம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க 1 புத்தகம். பிற்பாடு தாவீது லேவியர் ஒழிய வேறொருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது, தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றென்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். அவன் இங்க பார்க்கும்போது என்ன செய்யறான்னு சொன்னாங்க? 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறவர்கள் அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படியே கர்த்தருடைய பெட்டிக்கு தான் ஆயத்தம் படுத்தின அதன் ஸ்தலத்துக்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரவேலை எல்லாம் எருசலேமிலே கூடி வர செய்தான். 13ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அதே போல 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முதலில் நீங்கள் அதை சுமக்காத படியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமான படியே தேடாதே போனபடினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றான். அல்லேலூயா. இங்க வாசிக்கும் இந்த 1 புத்தகம் 2ஆம் வசனம் இல்ல 12ஆம் வசனம் முதலாவது. அங்க 1 புத்தகம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிற வேளையிலே என்ன நடக்கும் சொன்னால், அங்கே தாவீது தேவனுடைய பெட்டியை அங்கே எருசலேம் அங்கே கொண்டு வரும்படியாக என்ன செய்யணும்? ஜனங்களை ஏற்படுத்துகிறான். 1 புத்தகம் 13ஆம் அதிகாரத்திலே அங்கே வாசிக்கிற வழியில் அவர் தேவனுடைய பெட்டி என்ன செய்தனால், அங்கே ஒரு ரதத்திலே பூட்டி கொண்டு வரும்போது தேவன் அவர்களை அடித்தார். என்று சொன்னால் அங்கே ஊசா என்பவன் என்ன செய்தானாம்? பெட்டி அங்கே விழ போகும்போது அங்கே கை நீட்டபடினாலே தேவன் அடித்தார். அதுக்கு பின்பதாக தாவீது என்ன செய்கிறான் சொன்னால், அங்கே தேவனுடைய பெட்டியை கொண்டு வரும்படியாக சுமக்கும்படியாக தேவன் என்ன செய்கிறான் சொன்னால், அங்கே ஊழியக்காரர்களை ஏற்படுத்துகிறான். 15ஆம் அதிகாரம் 12, 13 12ஆம் வசனத்தை வாசிங்க. 1:12. அவர்களை நோக்கி, லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்துக்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் அதை சுமக்காத படியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமான படியை தேடாத போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றார். தேவனை தேடுற எப்படியா தேடுனா, முழு மனதோடு கூட பரிசுத்த உள்ளத்தோடு கூட அவரை தேட வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு செய்கிற காரியம் உண்மையாய் செயல்பட வேண்டும். தேவனுக்கு செய்கிற காரியம் உண்மையான இதத்தோடு முழு இதத்தோடு செயல்பட்டதான் தேவன் அதனுடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏன்னு சொன்னால், ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் எந்த வேஷமுமே போட முடியாது. முழு உண்மையாய் நாங்கள் தேடும் போது, முழு மனதோடு தேடும் போது அதை தேவன் காண்கிற தேவனாய் இருக்கிறார். அங்கே வாசிக்கிறோம் சங்கீத புத்தகம் 14ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே, சங்கீத புத்தகம் 14ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் என்ன செய்கிறாராம்? பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறாராம். அல்லேலூயா. யாரை தேட உணர்வு உண்டவன்? தேவனை தேடுற உண்மையாய் தேடுறவன். முதல்ல வாசித்தோம், முதலில் அதை நீங்க சுமக்காத படினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடி தேடாமல் போனபடினாலும் அவர் நமக்குள்ள என்ன செய்ய கொண்டாராம்? அடி விழுந்தது, ஆபத்து வந்தது, அங்கே ஒரு மரணம் வந்தது. ஆனா தேவ பிள்ளையாய் நாங்கள் உண்மையாய்
கர்த்தரை தேட வேண்டும். அவருடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா இருந்தால், அவருடைய மகிமை எங்கள் குடும்பத்தை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா இருந்தால், அவருடைய மகிமை எங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டுமா இருந்தால் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையாய் கர்த்தரை தேட வேண்டும். இங்கே வேதத்தில் வாசித்தோம், அங்கே சங்கீத புத்தகத்திலே தேவனை தேடுற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் என்ன செய்தாராம்? பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்த்தார். அடுத்த வசனம் சொல்றது, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரும் பார்க்கிறாரு. யார் உண்மையா தேடுறாங்க? உண்மையா கர்த்தரை தேடுறீங்களா? உண்மையா அவரை ஆராதிக்க வாரீங்களா? கடமைக்காக தேவ சமூகத்துக்கு வருவோம்னு சொன்னால் நாங்கள் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. கடமைக்காக நாங்கள் வேலை செய்யலாம், அதுக்கு சம்பளம் கிடைக்கும். ஆனால் கடமைக்காக நாங்கள் தேவன் வந்தால் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. என்று சொன்னால் அவரை நாங்கள் தொழுது கொள்ளும் போது அவருக்கு செய்கிற காரியம் உண்மையாய் செயல்பட வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தம்முடைய சட்டங்களை மூடும்படியாக. லூக்கா புத்தகம் 13ஆம் அதிகாரம், லூக்கா புத்தகம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை பார்க்கும்போது, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டலை கல்லறிகளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன். உங்களுக்கும் என்ன இல்லையாம்? மனதில்லாமல் போய்விட்டது. ஆண்டவுடைய விருப்பம் எல்லாம் என்னன்னு சொன்னால் நாங்கள் தேவனுடைய செட்டலுக்குள்ளே வர வேண்டும், தேவனுடைய மகிமைக்குள்ளே காணப்பட வேண்டும், அவருடைய பாதுகாப்புக்குள்ளே வர வேண்டும், அவரை உண்மையாய் நாங்கள் ஆராதிக்க வேண்டும், அவர் உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டோட நோக்கம் எல்லாம் எங்கள் மேலே எப்பொழுதும் தேவ மகிமை காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்ற, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போய்விட்டது. எத்தனை பேர் நாங்கள் ஓடி ஒழித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கூப்பிடுறாரு, என்னிடத்திலே வாருங்கள், என் பட்சமாய் வாருங்கள், என் சத்தத்தை கேளுங்கள். நாங்கள் என்ன செய்யறோம்? உலகத்தினுடைய சத்தம், மனுஷனுடைய சத்தம், எல்லா விதமான தேவனுக்கு பிரியமில்லாத சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம். ஆனா ஆண்டவர் கூப்பிடுகிறார், என்னிடத்திலே வாருங்கள், பாரம் சுமக்கிறவளை என்னிடத்தில் வாருங்கள், பசியாயிருக்கிறவளை என்னிடத்தில் வாருங்கள், தாகமாயிருக்கிற என்னிடத்தில் வாருங்கள். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் நானும் நீங்களும் அவருடைய மகிமையின் கூடாரத்துக்குள்ளே காணப்பட வேண்டும், அவருடைய மந்தைக்குள்ளே காணப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் மூடி பாதுகாத்ததோ அதே போல தேவனும் எங்களை மூடி பாதுகாக்கும்படியா விரும்புகிறாரு. உண்மையாய் இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், உங்களுக்கோ மனதில்லாமல் போய்விட்டது. விருப்பம் இல்லை, வாஞ்சை இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை. எப்படி நாங்கள் மகிமையை பெற்றுக்கொள்வது? சங்கீதத்திலே வாசிக்கிறோம், உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன். சங்கீத புத்தகம் 91 அநேகருக்கு பாடம். சர்வவலுடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீரை அடைக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பிக்கைன்னு சொல்லுவேன். அவர் உன்னை வேணுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி என்ன செய்வாராம்? தப்பி வைப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டிகளின் கீழே நீ அடைக்கலம் போவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் இடமாகும். அவர் தம்முடைய சிறகுகளால மூடும்படியாக விரும்புகிறார். அவருடைய சட்டிகளின் நாங்கள் அடைக்கலமாக இருக்கும்படியாக நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் உண்மையாய் அவரை தேட வேண்டும். அங்கு முதல்ல வாசித்தோம், கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்க்கும் வண்ணமாக நான் எத்தனையோ தரம் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன். ஆனால் நாங்கள் என்ன செய்யறோம்? ஓடுறோம். ஆபத்து வரும்போது மாதிரி தான் எங்க வருகிறோம்? ஓடி வாரோம். பிரச்சனை வந்து விட்டது, தலைக்கு மேல என்ன வந்துட்டது? வெள்ளம் வந்துட்டு, நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு பிறகு ஓடி வாரோம். உபத்திரவம் வந்து எல்லாம் வந்து அழிந்து போய்விட்டு அதுக்கு பிறகு ஓடி வர்றோம். ஆனா ஆண்டு எப்போ கூப்பிடுறாரு? அழிவுக்கு முன்பாக, உபத்திரவத்துக்கு முன்பாக, பிரச்சனை வர்றதுக்கு முன்பாக, துன்பம் வர்றதுக்கு முன்பாக, நீங்கள் வேதனைப்படுவதற்கு முன்பாக ஆண்ட கூப்பிடுறாரு என்று சட்டியலங்களே வாங்க, உன்னதமான மறைவுக்குள்ள வாங்க. தேவன் தம்முடைய நோக்கம் எல்லாம் தன்னுடைய ஜனங்கள் சமாதானமான வாழ்க்கை வாழ வேண்டும். என் ஜனங்கள் சமாதான ஸ்தலங்களிலே கூடியிருக்கும். அவருடைய ஜனங்கள் சமாதானமான வாழ்க்கையை வாழ வேண்டும். அவருடைய தேர்வுகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாது.
நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு வெளிப்பட்டார், அவர் என்னுடைய எல்லா உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விடுவித்தார் சொல்லுங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆகவே சங்கீத புத்தகம் 91:4 சொல்றது, அவர் தமது செட்டைகளினாலே உன்னை மூடுவார், அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே தேவ மகிமை மூடிக்கொள்ள வேண்டுமா என்றால் ஆண்டவர் இன்று உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். உங்களை அன்போடு அழைக்கிறார். அவருடைய செட்டைகளுக்குள்ள வாங்க, அவருடைய வார்த்தைக்குள்ள வாங்க, அவருடைய கூடாரத்துக்குள்ள வாங்க, அவருடைய மந்தைக்குள்ள வாங்க, அவருடைய அடைப்புக்குள்ள வாங்க, அவருடைய வேலைக்குள்ள வாங்க. அப்பொழுது உங்களோட பாதுகாப்பு பலனாயிருக்கும். உங்களை ஒரு சேதம் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை, தேவனுடைய ஜனங்களை, தேவனுடைய கூடாரத்துக்குள்ள வந்த ஜனங்களை எப்படி கர்த்தர் பாதுகாத்தாரோ அதே போல தேவன் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பாதுகாத்து நடத்த வேண்டுமா என்றால், அந்த மகிமை மூடிக்கொள்ள வேண்டுமா என்றால், செய்ய வேண்டிய காரியம் உண்மையாய் அவரை தேடுவோமாக. ஏசாயா புத்தகம் 55 அதிகாரம் 6 வசனம் இப்படியா சொல்லுகிறது. ஏசாயா புத்தகம் 55:6, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி என்ன செய்யலாம், கூப்பிடுங்கள். இது தேவனை தேடுகிற நாட்கள், தேவனை ஆராதிக்கிற நாட்கள். இந்த உலகம் ஒரு பக்கத்தால ஜனங்கள் இழுத்து கொண்டு போறது, பிசாசு ஒரு பக்கத்தால ஜனங்களை இழுத்து கொண்டு போறது, அவருடைய ஆத்மாவிலே ஆவியில விடுதலை உண்டா இல்லாமல் இழுத்து கொண்டு போறது. கர்த்தர் அழைக்கிறாரு தம்முடைய ஜனங்களை, அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையிலே அவர் நோக்கி நினைச்சுங்கள், கூப்பிடுங்கள். இதுவே ரட்சிப்பின் நாள், இதுவே ரட்சணிய நாள். உண்மையாய் கர்த்தரை தேடுவோமாக. நீங்கள் உண்மையாய் கர்த்தரை தேடினால் அவர் எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்களை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அவர் சட்டைகளால் உங்களை மூடுவாரு. இப்பொழுதெல்லாம் தேவனுடைய சட்டைகளுக்குள்ளே, அவருடைய பிரசனத்துக்குள்ளே, அவருடைய சிறகுகளுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு என்ன வருது? சமாதானம், ஆறுதல், சந்தோஷம், மன மகிழ்ச்சி. நான் கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தரை தொழுது கொள்ளும் போது, ஒன்று சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது என்ன வருது? உங்களுக்கு ஒரு புதிய பலன், ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு தைரியம். ஆண்டோட வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். அதை நீங்க எடுத்துக்கொண்டா, இந்த வார்த்தை எனக்கு ஆண்டவனுக்கு என்னோட பேசினாரு, அவருடைய சிறகுகளால் இதை மூடுவேன் சொல்லிக்கிறார், எடுத்துக்கொண்டு போங்க. அது உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும். தீங்கு வரும்போது கர்த்தர் என்னை சூழ்ந்திருக்கிறார், ஆபத்து வரும்போது நீங்க சொல்லுங்க, ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்திருக்கிறது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது என்று சொன்னால், நீங்க பேசுற வார்த்தையை கர்த்தர் கவனித்து கேட்பார். நீங்க செய்யற விசுவாச அறிக்கையை கர்த்தர் கவனித்து கேட்கிறவராய் இருக்கிறார். இந்த நாட்களிலே தேவனுடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரை உண்மையாய் தேட வேண்டும். ஒரு சம்பவத்தை வாசித்து முடிக்க போறோம். அங்கே நாடகம் புத்தகம், தேவனுடைய ஆவி ஒரு மனிதன் மேல இறங்கி அவன் சொன்ன வார்த்தை 2 நாளாகமம் புத்தகம் 15 அதிகாரம் 2 வசனம். அவன் ஆசாவுக்கு, அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவரை நோக்கி, ஆசாவே, யூதா பெஞ்சமின் கோத்திரங்கள் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டு விடுவீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அல்லேலூயா. இந்த 4ஆம் புத்தகத்தில் வாசிக்கிற வேளையில் அந்த நாட்களே ஆசா ராஜாவாக காணப்பட்டான். ஆசாவுக்கு ஒரு மனிதன் எதிர்கொண்டு போய் தேவனுடைய ஆவி ஒரு மனிதன் மேல் இறங்கினபடினாலே அவன் தேவனுடைய வார்த்தையை சொல்கிறான். ஆசாவுக்கு நேர போய் எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவை பார்த்து, பெஞ்சமின் கோத்திரங்கள் சகல மனுஷரை பார்த்து கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இன்றைக்கு எல்சடாய் பிரேமிசை பார்த்து, தேவ ஜனங்களை பார்த்து, ஆண்டவர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்ற வார்த்தை, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இதை பார்த்து பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்ப இன்னும் நல்லா இருக்கும். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பாரு. அடுத்த வசனத்தை சொல்லுங்களேன். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவங்களோடு இருப்பாரு, நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவாரு. நீங்கள் அவரை தேடினால் அவங்களுக்கு வெளிப்படுவாரு. அவரை விட்டு விடுவீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ரொம்ப ஒரு ஆபத்தான வார்த்தை. என்ன, ஆண்டவர் இல்லாம வாழ முடியுமா? நாங்கள் சொல்லுங்கள, முடியுமா? யாராவது கர்த்தர் எனக்கு தேவையே இல்லை, நான் வாழுவேன்னு சொல்லுங்க இருக்குங்களா? கடவுளை எனக்கு வேண்டாம்னு சொல்லுங்க யாரா இருக்கிறாங்களா?
வாழ முடியாதுன்னு அழிந்தே போய்விடுவோம். நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. இதுவரை நடத்தின அவருடைய கிருபை. எங்களை இவ்வளவாய் ஆசீர்வதித்து நன்மையினால முடிசூட்டி எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற அவருடைய இரக்கம். இங்கே வேதம் என்ன சொல்றது? தேவனுடைய மனுஷன் தேவனுடைய ஆவி ஊற்றப்பட்ட போது ராஜாவை பார்த்து, பெஞ்சமின் கோத்திரத்தை சகல மனுஷரை பார்த்து, இன்றைக்கு எல்சடாய் பிரேமிசை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீங்கள் கத்தோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு என்ன செய்வாராம்? வெளிப்படுவார். ஆண்டவர் வெளிப்பட்ட அதை விட ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வேறையாகணுமா? கத்தரே உங்களுக்கு வெளிப்பட்டு விட்டார். ஆண்டவன் இரவுல நீங்க படுக்கும் போது எல்லாரும் இன்றைக்கு நீங்க ஜெபிக்கும் போது தேவதூதன் இறங்கி வருகிறான். தேவன் உங்களுக்கு வெளிப்படுறாரு. எப்படி இருக்கும் உங்களுக்கு? கவலைப்படுவீங்களா? புதிய ஏற்பாடுல இங்க அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது கொர்நேலியு என்ன செய்தானாம்? ஜெபம் பண்ணினான். என்ன யாரு வெளிப்பட்டாது? தேவதூதன் வெளிப்பட்டார். தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது. கொர்நேலியுவே, உன்னுடைய தான தர்மங்கள், உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. எப்படிங்க அவனுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. நோவாவுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டாரு, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டாரு. தேவன் தம்முடைய பிள்ளைக்கு வெளிப்படுற தேவனா இருக்கிறார். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, அவர் பேசுகிற தேவன். எத்தனை தேவன் வெளிப்படுறாரு. இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை என் வாயிலிருந்து வருகிறது. யாருடைய வார்த்தை இது? தேவனுடைய வார்த்தை. இது சொந்த கதை அல்ல, இது என்னுடைய சொந்த பேச்சு அல்ல, என்னுடைய வார்த்தையுமே அல்ல. நான் ஒரு கருவி. தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. தேவனுடைய பேசிக் கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு ஜீவன். அதை நீங்க எடுத்துக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும். அதை நீங்க எடுத்துக்கொண்டால் நீங்க சமாதானமான வாழ்க்கை வாழ முடியும். அந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கொண்டால் நீங்க சாட்சியா வாழுவீங்க. இன்னைக்கு அநேக தேவனுடைய வசனத்தை கேட்டும் வெளியில சாட்சியே இல்லை. நீங்க தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ற அளவுக்கு நடந்து கொள்றாங்க இல்லை அநேகரே. தேவனுடைய வசனம் இல்லை. சர்ச்சுக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், பிரசன்னம், மகிமை, அந்நிய பாசை, அபிஷேகம். வெளியில போன பின்னாடி வேறு மனுஷன். நான் இங்கதான் வேறு மனுஷன். வெளியில போய் என்ன வேறு மனுஷன். தம்பி, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. நான் இப்பதான் பார்த்ததான் பசுமாறி இருப்பேன். ஆனா நான் வேறு மனுஷன். அந்த வேறு மனுஷன் வேண்டாம். எப்பொழுது ஒரு மனுஷன் கிறிஸ்துக்குள்ள வருகிறானோ அவன் புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். பழையவன் எல்லாம் பாப்போம், எல்லாம் சேர்ந்து பழையவன் எல்லாம் ஒளிந்து போயின, அழிக்கப்பட்டு விட்டது. வர்ற சனிக்கிழமை ஞானஸ்தான ஆராதனை இருக்கு. என்ன ஆராதனை? அடக்க ஆராதனை. என்ன செய்ய போறோம் நாங்கள்? அடக்க ஆராதனை. பழைய மனுஷன் நாங்கள் தண்ணிக்குள்ள நாங்கள் அமுக்கி எடுத்து புதிய மனுஷனாக எழும்ப போறாங்க. வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாம் எழும்ப போறாங்க. ஞானஸ்தான ஆராதனை, அடக்க ஆராதனை. கிறிஸ்துவின் சாயல்ல, மரணத்தின் சாயல்ல இணைக்கப்பட்டு உயிர்த்தெழுதின் சாயல்ல அவங்க எழுந்திருக்க போறாங்க. அவங்க ஏற்கனவே வேத படிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. 3-4 கிளாஸ் எல்லாம் உற்சாகமா தேவனுடைய வசனத்தை கேட்கிறாங்க, ஆர்வமா கேட்கிறாங்க, தங்களை அர்ப்பணிக்கிறாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க. ஏன்னு சொன்னால் அவருக்குள்ள என்ன வாஞ்சை வந்து விட்டது? தேவனை தேட வேண்டும் என்ற வாஞ்சை வந்து விட்டது. இங்கே பார்க்கிறோம், இந்த மனுஷனை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் கத்தோடு இருந்தால் உங்களோடு இருப்பார், அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டு விடுவீர்களாகில் அவர்களை விட்டு விடுவார். இந்த வார்த்தையை ஆசா கேட்ட போது, அந்த ராஜா கேட்ட போது, அங்கே 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதே 2 புத்தகம் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஒரு ஒப்பந்தம், ஒரு முடிவு, ஒரு தீர்மானம், ஜனங்களோடு கூடி ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. ஆசா அரசாண்ட 15ஆம் வருஷம் 3ஆம் மாதத்திலே அவங்க எருசலேமிலே கூடி என்ன செய்கிறார்களாம்? அங்க தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டி கொண்டு வந்த எல்லாவற்றையும் அந்நாளிலே என்ன செய்தார்களாம்? 700 மாடுகளையும் 7000 மாடுகளையும் என்ன செய்யலாம்? கர்த்தருக்கு பலி செலுத்தி என்ன செய்கிறார்களாம்? தங்கள் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும். அடுத்த வசனம் சொல்றது, சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவனவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை பண்ணினார்கள். அல்லேலூயா. எப்படிப்பட்ட உடன்படிக்கை இது? ஈஸியான காரியம் அல்ல. என்ன ஈஸியான காரியம் அல்ல. இப்ப நாடு ஒரு சட்டத்தை போடுகிறது, அரசாங்கம் ஒரு சட்டத்தை போடுகிறது.
இப்போ கொரோனா டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு பிறகு வெளியில் போகக்கூடாது. உண்மைதானே? அதுக்கு பிறகு போனால் என்ன நடக்கும்? உங்களுக்கு ஸ்டாஃப் ஃபைன் வரும். என்ன எவ்வளோ பயமோ தெரியாது. ஏன்? சட்டம். அதே மாதிரி அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டால் என்ன செய்யறோம்? அன்னைக்கு 100% கீழ்ப்படிவோம் இல்லையா? அதுக்கு மேலே கீழ்ப்படியா போனால் ஆபத்து. இங்கே ஒரு உடன்படிக்கை என்ன பண்றான்? இது பயன் மாத்திரம் இல்லை, காசு கொடுத்து என்ன உயிர் போயிடும். என்ன சொல்றாங்க? சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷன் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை தேடாதவன் அவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் எத்தனை பேர் உடன்படிக்கை பண்ண போறோம்? நாங்கள் குடும்பமாய் கர்த்தரை ஆராதி. நீங்க தேசத்துக்குள்ள போக வேண்டாம், பட்டணத்துக்குள்ள நீங்க சட்டம் போட வேண்டாம். இந்த பட்டணத்துல கர்த்தரை தேடாதவன் இருக்க அப்படி சொல்ல. முதலாவது உங்க குடும்பத்தை கொண்டு வருவோம். நான், என்னோட மனைவி, என்னோட பிள்ளைகள். இங்க தனியே இருந்தா இங்க தனியா, இங்க கணவன் மனைவி இருந்தா கணவன் மனைவி. நாங்கள் ஒருமித்து கர்த்தரை தேடுவோம். ஒரு ஞாயிறு கூட நாங்கள் ஒரு ஆராதனை மிஸ் பண்ண மாட்டோம். தேவனை தேட நாங்கள் அதிக ஆர்வம் காட்டுவோம். தேவனுடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை எங்களை விட்டு, எங்களை வீட்டை விட்டு, எங்கள் குடும்பத்தை விட்டு அகற்றி போடுவோம். இதெல்லாம் ஒரு தீர்மானம். எல்லாம் என்ன? ஒரு தீர்மானம் தேவனுக்கு முன்பாக. ஏன்? கர்த்தரை தேடுறவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். நீங்க உண்மையாய் தேடினால் அவங்களுக்கு பதில் கொடுப்பாரு. உங்களோட வாழ்க்கை செழிப்பாக மாற வேண்டும். தேவ சமாதானம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய சட்டையிலும் கீழே நீங்க காணப்பட வேண்டும். உங்களுக்கு அடைக்கலம் கிடைக்க வேண்டுமா என்றால் நாங்கள் உடன்படிக்கை பண்ணணும். ஒரு தீர்மானம். அவருடைய மகிமை உங்களுடைய ஆலயத்தை நிரப்ப வேண்டும், உங்களுடைய வீட்டை நிரப்ப வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டும். நாங்கள் உடன்படிக்கை. இந்த ஆசா என்ன செய்கிறான்? ஒரு உடன்படிக்கை. அங்கே 700 மாடுகள் 7000 ஆடுகளை பலியிட்டு கர்த்தருக்கு முன்பாக ஜனங்கள்லாம் என்ன செய்கிறார்கள்? ஒரு உடன்படிக்கை, ஒரு தீர்மானம், ஒரு ஒப்பந்தம் பண்ணுறாங்க. எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேட வேண்டும். தேவனை தேடாதவன், தேவனை ஆராதிக்கவன், தேவனை தொழுது கொள்ளாதவன், தேவனுக்கு கனம் கொடுக்காதவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஒரு உடன்படிக்கை. 14ஆம் வசனம் சொல்றது, மகா சத்தத்தோடும் கம்பீர பூரிகளோடும் மெக்காங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். என்ன சொல்றாங்க? ஆமேன், நாங்க அப்படியே பண்ணுவோம். கர்த்தரை தேடாதவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஆமேன். ஒரு உடன்படிக்கை பண்ணினாங்க. எவ்வளவு ஒரு வைராக்கியம், எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்பு. யோசித்து பாருங்க. ஏன்? அவருக்கு தெரியும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் தான் எங்களை மீட்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தான் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தான் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் இல்லாம அங்க வாழ முடியாது. அந்த முடிவுக்கு அவர் வந்து விட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் எத்தனை அந்த முடிவுல இருக்கிறோம்? ஆண்டவர் இல்லாம அவங்க வாழ முடியாது. அந்த முடிவுகளுக்கு இருக்கா? நாங்க ஓடுவோம், பிரச்சனை. நான் செய்வேன், நான் கட்டுவேன். நான் கட்டின மகா பாவிலோன் அல்லவா? தெரியுமா அந்த ஆலயவர்களுக்கு? ஒரு நாளை கொண்டு வர நான் ஓடுவேன். இந்த நான் எப்ப சாகுறோமோ அப்படிதான் கர்த்தர் மகிமைப்படுவார். பவுலும் ஒரு காலத்தில் ஓடினார். நான் கட்டுவேன், நான் கொல்லுவேன், நான் அடிப்பேன். பிறகு என்ன செய்யறார்? என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. அதுக்கு பிறகு விளங்கிட்டு அவருக்கு, நான் இல்ல கிறிஸ்து, நான் அல்ல எனக்குள்ள இருக்கிற தேவன், நான் அல்ல எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், நான் அல்ல அவருடைய மகிமை. இங்கே பார்க்கிறோம் இந்த ஜனங்கள் என்ன செய்யாதனால் அங்கே கர்த்தருக்கு முன்பாக ஒரு உடன்படிக்கை, ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு எழுப்புதல். ஆசாவின் நாட்களில் ஒரு எழுப்புதல். என்ன சொன்னால் தேவனை தேடுறதிலே அதிக ஆர்வம் காட்டினார்கள். வேதம் சொல்லுகிறது அந்த ஆணைக்காக. அங்கே 15ஆம் வசனம் சொல்றது, இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் என்ன செய்யலாம்? சந்தோஷப்பட்டார்கள். எத்தனை இந்த ஆணைக்காக சந்தோஷப்படுவீங்க? ஹல்லேலூயா. இந்த தேசத்துல லோகம் எங்கு ஒரு ஆணை வருகிறது, கர்த்தரை தேடாதவன் கொலை செய்யப்பட வேண்டும். சந்தோஷப்படுவீங்களா? என்ன படுவோமா இல்லையா? உலகம் அங்கு ஒரு சட்டம் வருகிறது, கர்த்தரை தேடாதவன் ஒருத்தர் இருக்கவே கூடாது, எல்லாரும் தேவனுடைய ஜனங்களாக மாற்றப்பட வேண்டும். இந்த உலகம் அதில் குடிகளும் கர்த்தருடையவைகள். இது மனுஷனால் உருவாக்கப்பட்டது, மதங்கள், ஜாதிகள், பிரிவினைகள். ஆனா கர்த்தர் மனிதனை உருவாக்கினாரு, அவரை ஆராதிக்கும்படியா தெரிந்து கொண்டாரு, அவரை தொழுது கொண்டு ஜாதியாக துதிக்கிற ஜனங்களை ஏற்படுத்திக்கிறாரு. இங்கே வாசிக்கிறோம் 15ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள்.
கர்த்தர் அவருக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவளை இளைப்பாற பண்ணினாரு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம்ம ராஜாதி ராஜாவுக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. என்ன ஆணையிட்டாங்க? கர்த்தரை நாங்க தேடுவோம், கர்த்தரை நாங்க தேடுவோம். பக்கத்தை தட்டி சொன்னாங்க, என்ன முழு இதயத்தோட நான் கர்த்தரை தேட போகிறேன். ஹல்லேலூயா. இது வரைக்கும் நீங்க முழு இதயத்தை தேடிக்கலாம், இன்னும் முழு இதயத்தோட கூட. ஆமென். எங்கே குறையண்டு வச்சிருப்போம். என்ன உங்களுக்கு நாங்கள் எல்லாருமே மனுஷன் தானே. ஏதாவது பாடு வரும்போது, பிரச்சனை வரும்போது, உபத்திரம் வரும்போது என்ன செய்வோம்? எலியாவை பாருங்க, எலியாவே சோர்ந்து போனா. எலியாவோட பெரியவனா? உண்மைதானே. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? எலியாவை தட்டி எழுப்பி, எழும்பு ராசா, போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் அதிகம். ஆண்டவர் விட மாட்டார் விழுந்து போறதுக்கு. என்ன செய்கிறாரு? தட்டுகிறாரு. இன்றைக்கும் வந்து என்னதுக்காக பேசுகிறார் ஆண்டவர்? எதற்காக தட்டுறாரு? நீங்க போக வேண்டிய தூரம் அதிகம், நீங்க தேட வேண்டிய நாட்கள் அதிகம் இருக்கிறது, நீங்க செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியம் அதிகம் இருக்கிறது. தேவனுடைய மகிமை இல்லாவிட்டால், தேவனுடைய பிரசன்னம் இல்லாவிட்டால், தேவனுடைய ஆவியுடைய வழிநடத்தல் இல்லாவிட்டால் கர்த்தரை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாது. ஆண்டு தரிசனம் கொடுத்தாங்க, சபை 1000 பிறகு பிறகு என்ன செய்ய வேண்டும்? அவரை தேட வேண்டும். அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் இடம் முழுவதும் ஜனங்கள் நிரப்பப்பட வேண்டும். இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆறாம் தேவ வல்லமை வெளிப்பட வேண்டும். உங்களுக்கு தேவையானது என்ன? உண்மையாய் அவரை தேடுற ஜனங்கள், உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள், உண்மையாய் அவரை தொழுது கொள்ற ஜனங்கள். நீங்க ஒரு ஆணை இடுங்க, இன்றைக்கு ஒரு பொருத்தனை பண்ணிப்பாங்க, குடும்பமாய் நான் உண்மையாய் கர்த்தரை தேட போறேன். எந்த சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட டைம் நான் கர்த்தருக்கு கொடுக்க போகிறேன். தேவனுடைய வார்த்தையை வாசிக்க போகிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை எங்களுடைய வீட்டை விட்டு, எங்கள் குடும்பத்தை விட்டு, எங்களுடைய பிள்ளைகளை விட்டு அகற்ற போகிறோம். தீர்மானம் பண்ணி பாருங்க. என்னெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், என்னெல்லாம் வீட்டை விட்டு எடுக்க வேண்டும், உங்களுடைய குடும்பத்தை விட்டு எடுக்க வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளை சீர்படுத்த வேண்டும். நாங்கள் சீர்படுத்தாவிட்டால் மகிமை எங்களை விட்டு போய்விடும். ஏலி சாமுவேல் வாசிக்கிறோம், தன்னுடைய பிள்ளைகள் குழப்படி பண்ணாங்க. ஆண்டவர் சொன்னாரு, கடைசி என்ன நடந்தது? மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது. தேவனுடைய பெட்டி பிடிபட்டது. தேவனுடைய பெட்டி பிடிபட்டால் மகிமை போய்விடும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இல்லாவிட்டால் மகிமை உங்களை விட்டு போய்விடும். அங்க சாலமோன், நான் வரும்போது கூட யோசித்தேன், சாலமோன் பிரமாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டினான். எத்தனையோ 1000 பொன் வெள்ளி இரும்புகள், எத்தனையோ விலை உயர்ந்த மரங்கள், வேறு வேறு தேசத்திலிருந்தெல்லாம் மரங்கள்லாம் வருகிறது. பொன் வெள்ளி, பயங்கரமான பிரமாண்டமான ஆலயம், பொறுமதியான ஆலயம். எப்படி அந்த ஆலயத்துக்கு மகிமை வந்த சொல்லுங்க? உடன்படிக்கை பற்றி, அந்த கற்பலைய, அந்த உடன்படிக்கை பற்றி, எப்படி அந்த உடன்படிக்கை கொண்டு வந்து பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கிறாங்களோ, கர்த்தரை ஆராதிக்கிறாங்களோ, அப்பொழுது அந்த ஆலயத்துக்கு மகிமை. அதே போல எங்களுடைய வாழ்க்கை அந்த உடன்படிக்கை பற்றி, உடன்படிக்கையின் வார்த்தை, அந்த கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்குள்ள இருந்தா தான் எங்களுக்கு மகிமை. அவருடைய வார்த்தையை நாங்கள் மீறுவோம் என்று சொன்னால், அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்காம போவோம் என்று சொன்னால், நாங்கள் மகிமை இழந்து போய் விடுவோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கனம் கொடுக்காவிட்டால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால், தேவனுடைய மகிமையினாலே நாங்கள் மூடப்பட முடியாது. ஆகவேதான் நாங்கள் தாவீது சொல்கிறான், சவுலின் நாட்களிலே நம்ம தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களிலே அதை தேடாமல் போனோம். பிறகு வாசித்தோம், சவுல் என்ன செய்தான்? கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல், கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தம் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பாக்களை கேட்கும்படி தேடின நிமித்தம் செத்து போனார். நானும் நீங்களும் அப்படியான ஒரு பரிதாபமான நிலைமைக்குள்ள போகாதபடிக்கு, அப்படியான ஒரு ஆபத்துக்குள்ள போகாதபடிக்கு இந்த நாள் கர்த்தரை தேடுற நாள். ஆண்டவர் சொன்னார், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. யாரை தேடுங்கள்? கர்த்தரை தேடுங்கள். அவர் சமூகத்தை தேடுங்கள். கர்த்தரை வல்லமையை நாடுங்கள். அவர் சமூகத்தில் நித்தம் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் உங்களை நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் செட்டிலுங்க, தேவனாகிய கர்த்தரின் செட்டிலுக்குள்ள வந்த உங்களுக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ஒரே வசனத்தை வாசித்து முடிக்க போற சங்கீத புத்தகம் 91:4 எல்லாருமே சேர்ந்து வாசிப்போம்.
சங்கீத புத்தகம் 91 சங்கீதம் 4 வசனம், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டரங்களே அடைக்கலம் போவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். அல்லேலூயா. அவர் தமது சிறகுகளாலே உங்களை மூடுவார். நீங்கள் அவரை தேடினால், பக்கத்தில் பார்த்து நீங்க அவரை தேடினால் அவர் தம்முடைய சிறகுகளாலே உங்களை மூடுவார். அல்லேலூயா. நீங்க எப்படி பெரிய ஒரு பாதுகாப்பு உங்களை சுற்றி உங்களோட மாமிசத்தில், உங்களோட பலத்தில், உங்களோட ஞானத்தில், உங்களோட வனபலத்திலும் கட்டியிருந்தாலும் ஆண்டோடைய சிறகு உங்கள் மேல இல்லாவிட்டால் பாதுகாப்பு இல்லை. கர்த்தர் எங்களை காக்காவிட்டால் இப்படிப்பட்ட காவல் இருந்தும் பிரயோஜனமே இல்லை. நம்முடைய பாதுகாப்பு நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே. அவன் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார், அவர் உன் போக்கையும் உன் பலத்தையும் என்றென்றைக்கும் காப்பார். அவரே இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் ஒருவரே. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவே தொடர்ந்து இந்த நாட்களிலே அவருடைய மகிமை உங்கள் மத்தியிலே காணப்பட வேண்டுமா என்றால் அவரை உண்மையாய் தேடுவோம். அல்லேலூயா. எழுந்திருப்போமா தேவ சமூகத்திலே, கண்களை மூடி எழுந்திருந்து உங்களை ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தை எங்களை ஒப்புக் கொடுப்போமா. ஹாய், ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்சடாய் பிரேயர் மினிஸ்ட்ரி சார்பிலே உங்கள் யாவரையும் கூட அன்போடு வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரம் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்களை கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளை உங்களுக்கு நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் என்னோட இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளும் அப்பா என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளையோட சேர்ந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியாக உம்மை நோக்கி பார்த்தோட முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லைன்னு சொல்லி வேதம் சொல்றதே. அதே போல இந்த வேளும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளை வாழ்க்கையை கர்த்தரை ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற உம்மாலே மாத்திரமே கூடும். அப்பா, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால எல்லாமே கூடும் என்று அறிக்கை பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்பா, கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிப்பாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, உங்களுக்கு சாட்சியாக நிறுத்துங்க, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பராக. எங்கள் சர்ச் இப்பொழுதுங்க சுவிட்சர்லாந்திலே டிராப்ஸ் என்ற பட்டணத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆராதனைக்கு ஒரு ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் உங்களை இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. அது மாத்திரமல்ல, ஃபில்லிங்கன் ஸ்வேரிங்கன் என்ற பாதையிலும் கூட உங்களுடைய பிரான்ச் சர்ச் இருக்கிறது. அங்கே உள்ளவர்கள் அந்த உங்களை இணைந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்து வாங்க. கர்த்தர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பராக. தேவ கிருபை உங்களோட கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.